ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் முன்னேறதுக்காக நிறையா மோட்டிவேஷனல் வீடியோஸை நம்ம அடிக்கடி பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. எப்போவுமே நம்ம எடுத்த உடனே 10வது படியில் கால் வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம எடுத்த உடனே முதல் படியில் தான் நம்மளால் கால் வைக்க முடியும். அதற்கு முன்னதாக நம்மளால் தரையில் கால் வைக்க முடியும். அதற்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம முதல் படி, 2வது படி, 3வது படி அப்படின்றது ஒவ்வொரு படியாக நம்மளால் ஏறி போக முடியும். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்த உடனே முன்னேறிடணும். நிறைய பணக்காரங்க பசங்களை பார்க்குறோம், நிறைய கோடீஸ்வரங்களோட பசங்களை பார்க்குறோம், நிறைய செலிப்ரிட்டி பசங்களை பார்க்குறோம், நிறைய அரசியல்வாதி பசங்களை பார்க்குறோம். இவங்களெல்லாம் பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கம் எப்படி இருக்கணும்னா, நம்ம என்னடா இப்படி இருக்கிறோம், நம்மளை குற்ற உணர்ச்சி படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஏக்கம் எப்படி இருக்கணும்னா, நம்ம என்னைக்கு இந்த இடத்துக்கு போவோம், நம்ம இந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கணும். முதல் விஷயம், நம்ம அப்பா இப்படி இருக்கிறார், நம்மளாம் எங்கே, அவங்க அப்பா பாரு எப்படி இருந்திருக்கிறார் பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம இப்படி பிறந்துட்டோம், அது நம்மளோட தப்பு கிடையாது. இனி நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போகக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்றது என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு நடிகரை பார்த்த உடனே அவர்கிட்ட ஓடி போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதரை பார்த்த உடனே நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அவரா தங்கமான மனுஷன்பா, அது நல்ல ஒரு வாழ்க்கை. அவனா அடடடா அவன் ஃப்ராடுப்பா, அவன் குடிச்சிட்டு சுற்றிட்டு கிடப்பான்ப்பா அப்படின்ற மாதிரி. இங்கே என்ஜாய்மெண்ட்டுனா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் குடிக்கிறது தான் என்ஜாய்மெண்ட்டு, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது என்ஜாய்மெண்ட்டு, ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பாண்டிச்சேரி டூர் போகிறது, இல்லை வேறு எங்கேயாவது டூர் போகிறது, அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க, தண்ணி அடிக்க போகிறாங்க. இதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே உண்மையாலும் என்ஜாய்மெண்ட் என்னென்னா, நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கவலையே இல்லாமல் இருக்கும். அது இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் அந்த சாப்பாடு நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்திலிருந்து அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரணும். அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முதல்ல மதிக்கணும். உங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய பசங்களையாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பர்சனையாக இருக்கட்டும், இந்த வீடியோ மோட்டிவேஷனாக வாழ்க்கை மாறும்னு கேட்டுட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் மதிக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். முதல் மதிப்பு நம்ம வீட்டிலேருந்து நமக்கு கிடைக்கணும். வீட்டில் நம்மளை ப்ரௌடாக ஃபீல் பண்ணி என் பையன் தங்கமானவன் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சும்மா சப்பக்கட்டு கட்டாமல், உண்மையாலுமே என் பையன் தங்கமானவன் அப்படின்ற நெஞ்சை நிமித்திட்டு தான் அப்பா சொல்கிறதா இருக்கட்டும் சரி, தன் தாய் மற்றவங்கள்ட்ட போய்ட்டு என் பையன் காதில் விழுந்துடாமல் சொல்கிறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத பாருங்கள். அப்போ உண்மையாலுமே நீங்கள் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னா நீங்கள் வேறு லெவலுங்க. இதில் நீங்கள் கொஞ்சமாக உரத்தை தூவினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பெரிய மரமாக மாறிடும். அதனால் நீங்கள் என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல தவிர்த்துடுங்க. என்ஜாய்மெண்ட் மற்றவர்கள் நம்ம மதிக்கணும், மற்றவர்களும் நம்மளை மதிக்கணும். மற்றவர்கள் நம்ம போய் பேசுவோமா, நம்மலாம் அவங்கக்கிட்ட நின்று பேசுவோமா அப்படின்னு ஏங்கணும். அந்த இடம் அப்படின்றது என்ஜாய்மெண்ட் அப்படின்றது. குடிச்சிட்டு ஒரு புத்தி கூர்மை இல்லாமல் நம்ம இருக்கிறது என்ஜாய்மெண்ட்டு கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் குடிக்கிறீங்க ஒரு பிரச்சனைக்காக, நாளைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? தீராது. அதுவே இன்றைக்கி நீங்கள் குடிக்காமல் அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு யோசிச்சு பார்க்குறீங்க. அந்த தீர்வு கிடைக்கலினாலும் அதில் ஒரு அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதில் ஒரு அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காம இருக்கவே இருக்காது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம யாருக்காகவோ கை தட்டுறோம். கடந்த வீடியோ அதை பற்றி கூட நான் போட்டிருப்பேன். டோனி அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் மெய் சிலிர்த்திருக்கும், கை தட்டுவாங்க, ஆஹா ஓஹோ அப்படின்னு. எந்த நடிகரை பார்த்தாலும் ஃபோட்டோ எடுக்க ஓடுவாங்க. அந்த நடிகர் உங்ககிட்ட உங்களை ஃபோட்டோ எடுக்கும். அதை நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடேங்கப்பா அது எவ்வளோ பெரிய உயரம், ஏன் போக முடியாது அந்த உயரத்து? என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் ஏன் நம்புறீங்க? என்னால் முடியும்னு நம்புங்களேன். நீங்கள் முயற்சி செய்ய வேணாம், என்னால் முடியும்னு நம்புங்க. அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும். மற்றவர்கள் உருவாக்கின பாதையில் நீங்கள் போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான பாதையை உருவாக்கி, நான் என்னப்பா ரோடு போடுறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீங்கள் ரோடெல்லாம் போட வேணாம். மற்றவர்களை காப்பி அடிக்காமல் இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான விஷயங்கள் அப்படின்றது நடந்துருங்க. மற்றவர்களை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கணும், மற்றவர்கள் செய்ததை செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எதை செய்ய தோணுது, நான் சும்மா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், நான் சும்மா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஒரு வேளை அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளில் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் திருத்த முடியாது. அதனால் உங்களுக்கு எதை பிடிக்கும், அது மற்றவங்களுக்கு பிடிக்குதுன்னா பார்க்காதீங்க. நல்ல விதம், அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அது உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கும்.
அதனால் உங்களுடைய ஃபேமிலியும் சேர்ந்து வளரும். மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் கிடையாது. நான் சும்மா இருக்கிறத மற்றவங்களுக்கு என்ன தீங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பெற்றவங்களுக்கு தீங்கு இருக்குல்ல, உங்களை கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தீங்கு இருக்குது, இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தீங்கு இருக்குது. அந்த சும்மா இருக்கிற பையனோட அண்ணன் தாண்டா நீ, அட இவனா அவன் சும்மா இருக்க பையனோட அதுவே வந்துட்டு பரவும். இன்றைக்கி நீங்கள் உங்களை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் உங்களால் இங்கே நிறைய பேருக்கு பாதிப்பு அப்படின்றது நடக்குது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதரை சாராமல் இன்னொரு மனிதர் இங்கு இல்லவே இல்லை. யாரோ ஒருத்தர் எங்கேயோ பண்ணுற தப்பு இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எங்கேயோ நடக்கிற ஆபத்து அது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது போகும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு மனிதர்களை சார்ந்து இன்னொரு மனிதர்கள் இருக்கிறாங்க, இருப்பாங்க, இருந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நீதி. இதை நம்மளால் மாற்றவும் முடியாது, இதை நம்மளால் மறுக்கவும் முடியாது. சரி, ஓகே. இப்போ நம்ம எதை நோக்கி பயணமாக போகிறோம் அப்படின்றதுல நமக்கு ஒரு கவனம் அப்படின்றது வேணும். நம்மளால் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயங்களையே நம்ம யோசித்து பார்க்க மாட்டேன்றோம். அப்புறம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும்? முதல்ல உங்களுக்கு உங்கள் வீட்டில் மரியாதை அப்படின்றது கிடைக்கணும். இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறணும்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை மாறுறத யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்றது தாங்க இங்கே நிதர்சனமான உண்மை. எத்தனை நாளைக்கு நம்ம மற்றவங்களுக்கு மட்டுமே கைத்தட்டிகிட்டு இருப்போம், நம்மளை பார்த்து 4 பேர் கைத்தட்டணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு நம்ம வளரணும்னா மற்றவங்களால முடிந்தது நம்மளாலையும் முடியும் அப்படின்றத நம்ம நம்பணும். மற்றவங்களால முடிந்தது நம்மளால் ஏன் நம்ப முடியாது அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நம்ப முடியாது உங்களால்? உங்களால் முடியும். உங்களை நம்புங்க முதல்ல. அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க. அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். முதல்ல நீங்கள் யோசனைக்காகவாவது நான் பணக்காரன், நான் பெரிய ஆள், நான் அது மாதிரி நடந்து திமிர்த்தனமாக இருக்க நான் சொல்லலை. ஒரு யோசனைக்காகவாவது நான் பணக்காரன் இப்படி தான் இருப்பேன், நான் அதுக்குன்னு மற்றவங்கள அசிங்கம்லாம் படுத்த மாட்டேன், நான் பணக்காரனா அந்த யோசனைலாம் இருப்பேன். பணக்காரன் ஆகிறதுக்கு நீங்கள் யோசிக்க தான் உங்களுடைய சிந்தனை பணக்காரன் ஆகிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத உங்களுடைய சிந்தனை அதுவாகவே யோசிக்க வைக்கும். இப்போ நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னா முதல்ல நான் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அந்த ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் எனக்கு. நான் ஓட்ட தெரிஞ்சு அதுக்கப்புறம் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால் கார் வாங்க முடியும். டேரெக்டாக நான் போய் கார் வாங்கணும்னு ஷோரூமில் 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் நான் நின்னாலும் எனக்கு கார் தரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்கில்ஸ் எனக்கு இல்லை, எனக்கு அது ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் எனக்கு இல்லை, எனக்கு பர்மிஷன் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வெறும் நினப்பில் அதை விதைக்கக்குள்ளையே மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல உங்களை நம்புங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நம்புவாங்க, வீட்டில் இருக்கவங்க நம்புவாங்க, தெருவில் இருக்கவங்க நம்புவாங்க, ஊரில் இருக்கவங்க நம்புவாங்க, அடுத்தது அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் நம்புவாங்க, அந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் நம்புவாங்க. நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். அதாவது நம்பிக்கை நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்றது. அந்த வீடியோ பார்க்கலைன்னா மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள வீடியோஸை நான் நிறையா பதிவிட்டிருக்கேன். இதே போல் நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.